அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிடரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு தரும் அதிர்ஷ்டம். ஒருவருக்கு ராகு நல்ல நிலைமையில் இருந்து, நல்ல ஆதிபத்திய வீட்டில் இருந்து திசை நடத்தினால் அவரை போல் கொடுப்பதில் யாருமே இல்லை. அப்போ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சந்திரனுக்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 ராகு நின்றுச்சுன்னா அவங்களுக்கு மிகச்சிறந்த தொழில் அமையும், நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலிலோ அல்லது வேலைவாய்ப்பிலோ அதிகமான பணம் சம்பாதிப்பாங்க. அதே போல் ராகு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்திற்குரிய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி விடுவார். ஏன்னா அவர் ஆசை தூண்டி விடுவார், பேராசை தூண்டி விடுவார். தொழிலில் 10ஆம் இடத்துல இப்போ ராகு நிற்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தொழில்கள் பண்ணணுன்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி விடுவார். அதுக்கான உழைப்பையும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலில் சக்கப்போட்டு போடுவீங்க ராகு திசையில். அதே போல் 3, 7, 11 காமராசிகளில் இருந்தார்னா அது சம்பந்தமான ஆசைகளை அதிகப்படுத்தி விடுவார். காம ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் ஒரு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அல்லது ஒரு வேலைவாய்ப்பு ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார் அல்லது அந்த காரத்துவத்துக்குரிய உறவுகள் ரீதியாகவும் இப்போ 4ல் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு தாய் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். அதே போல் ராகு தொழில் ஸ்தானத்தில் நின்றால் மிக 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 நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பீங்க ராகு. அதனால் ராகு எப்போ அந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவர் திசை நடத்தக்கூடிய காலத்தில் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ ஒருத்தருக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ராகு திசையில் தான் திருமணம் நடக்கும், கேரியர் செட்டில்மெண்ட் ஆகும், லைஃப் செட்டில்மெண்ட் ஆகும், குழந்தைகள் பிறக்கும், சொத்து வீடு வாசல்னு வாங்குவாங்க. ஸோ அதனால் ராகு மட்டும் நல்ல ஒரு ஆதிபத்திய வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான். அது ஒன்று தான். இன்னொன்று, வேறு தீய கிரகங்கள் அந்த ராகுவை திசை நடத்தக்கூடிய ராகுவை பார்க்காமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.